Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னோட வீட்ல நான் Dyson V8 vacuum cleaner வச்சிருக்கேங்க. அத நான் எப்படி டீப் க்ளீன் பண்றேன்றத இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவா இருக்க போதுங்க. இது நிறைய பேர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ. அதனால தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த Dyson V8 vacuum cleaner வாங்கிட்டு ஹார்ட்லி எனக்கு ஒரு 10 months கிட்ட ஆயிடுச்சுங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இத நான் டீப் க்ளீன் பண்றேன். சோ வீட்ல டைசன் வச்சிருக்கிறவங்களாகட்டும் இல்லாட்டி டைசன் வாங்கணும்ன்ற ஒரு ஐடியால இருக்கிறவங்களுக்கு பிளான்ல இருக்கிறவங்களுக்கு என்னோட இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்அவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி க்ளீன் பண்றோம் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட அந்த மோட்டர் ஹெட். அதுல தான் அந்த டஸ்ட்பின்மே இருக்குது. பாருங்க அந்த பின்னில் எவ்வளோ அழுக்கு ஸ்டோர் ஆயிருக்குதுன்ட்டு. நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணாமல் வச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து டஸ்ட்டை ரொம்ப கம்மியாக சக் பண்ணுற மாதிரி தோணுச்சு எனக்கு. அப்போ தான் ஒரு டீப் க்ளீன் கட்டாயம் பண்ணலான்ட்டு நான் இந்த வீடியோவை எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மேலே அதை எடுத்துட்டோம்னா இந்த அழுக்கு எல்லாமே இதில் ரிலீஸ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு ஸ்டோர் ஆகிருக்குதுன்ட்டு. இதை தான் நம்ம இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறோம். மீன்ஸ் டைசன் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ட்ரையாக க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ரெட் கலரில் இருக்கிறதுல அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த பின்னாடி இருக்கிற கேப் ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளேயுமே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்ட்டு. இப்போ நம்ம பார்ட்டாக எடுக்கணும். மேலே இருக்கிறது எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த ரெட் கலரில் நாப் வந்து 2 சைடுமே தந்துருக்குறாங்க. அதை நம்ம இந்த மாதிரி ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது ஈஸியாகவே ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பின் அந்த ஸ்டோர் ஆகுதுல அந்த மிரர் மாதிரி இருக்கிறது அதையுமே நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அந்த நடுவில் இருக்கிற அந்த ரெட்டை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் இதுவுமே தனியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு ஸ்டோர் ஆகிருக்குதுன்னு. அதே மாதிரி இந்த மோட்டர் ஹெட்லேயும் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே அந்த மீன்ஸ் அந்த டஸ்ட் அக்யூமுலேட் பண்ணுற அந்த நெட்லேயுமே அவ்வளோ அழுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிடலாம். இது தாங்க அந்த ஃபில்டர் வாஷ். இது அந்த மோட்டர் ஹெட்லேயே இருக்கும். இதை ஈஸியாக நம்ம இந்த மாதிரி புல் பண்ணோம்னாலே வந்துடும். உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ அழுக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் அழகாக அந்த டஸ்ட்பினை வந்து நான் தேய்ச்சி வாஷ் பண்ணிடுறேன் ஒவ்வொரு இடமா எடுத்து. மீன்ஸ் இதில் சில டூல்ஸ் வந்து நம்ம தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணலாம். சில தான் நம்ம கம்ப்ளீட்லி ட்ரையாக தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல திக் டவல் ஏதாச்சும் வச்சுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வரிசையாக அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் அழகாகவே க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃபில்டரு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குல்ல அதையுமே சும்மா நம்ம தண்ணியில் வச்சு இந்த மாதிரி கை வச்சு பிழிஞ்சு எடுத்தோம்னாலே எல்லா அழுக்கும் வந்துடும். இப்போ நான் அந்த தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணியோட கலர் மீன்ஸ் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த வேஸ்ட் வாட்டர் சில லைக் சாக்லேட் கலரில் வருது. அந்த அளவில் டஸ்ட் இது வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ இதையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மோட்டர் ஹெட் அதுக்கு பின்னாடி ஒரு கேப் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மோட்டர் ஹெட்டை வந்து நம்ம வந்து தண்ணியில் போடவே கூடாது. அது கம்ப்ளீட்லி ட்ரை தான். பட் அந்த கேப்பை மட்டும் நம்ம நல்லாவே வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள் இதுலேயுமே அவ்வளோ அழுக்கு இருந்தது. லைட்டாக ஸ்பாஞ்ச் வச்சு நான் இது பண்ணிட்டேன். இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த ஸ்பாஞ்ச் சைடு வச்சு நம்ம வாஷ் பண்ணணும். பின்னாடி இருக்க அந்த திக் சைடு வச்சு பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். இப்போ இந்த மோட்டர் ஹெட்டை நம்ம கையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ப்ரஷ் வச்சு நீட்டாகவே டஸ்ட் எல்லாமே எடுத்துடலாம். இது வந்து தண்ணியில் கொஞ்சம் கூட பற்றக்கூடாதுங்க. இதுதான் அதோட மோட்டர் சிஸ்டம் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். இதையுமே அழகாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். எவ்வளோ ஷைனிங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சைடில் வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுக்கிறது அந்த டஸ்ட்பினுக்குள்ளே அந்த க்ளோஜர் மாதிரி போகும்ல அதை. இதுவுமே நம்ம தண்ணியில் போடவே கூடாது. அழகாக இந்த ப்ரஷ் மாதிரி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். எனக்கு இந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ப்ரஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குமோன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு அழகாக க்ளீன் பண்ணிட்டேன். அந்த இடையிலெல்லாம் ஒரு ஃபிங்கர் வச்சு அந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருக்குதுன்ட்டு.
இதையுமே தனியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதை வச்சு தான் நம்ம தரையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். இப்போ நான் காட்டுற ப்ராடக்ட் வந்து கர்டைன்ஸ் க்ளீன் பண்ணுறது. இதை நான் ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் அவ்வளோவா அழுக்கு இல்லை. அதை நான் வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ப்ரஷிங் பண்ணிட்டேன். இது வந்து இந்த குஷனை அது மாதிரி நம்ம மேட்ரஸ் எல்லாம் க்ளீன் பண்ணோம்ல, அதுலேயுமே அந்தளவு அழுக்கு இல்லாதனால நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு அழகாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணியுமே இது பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஹெட்போர்டையுமே நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த ஸ்பூன் வச்சோ இல்லாட்டி காயின்ஸ் வச்சோ இல்லாட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ இந்த மாதிரி நம்ம ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பினா போதும், இது அழகாக வெளியில் வந்துடும். இதில் அவ்வளோ அழுக்கு இருக்குங்க. ஏன்னா என்னோடய டெய்லி லைஃப்பில் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். டே டு டே லைஃப்பில் மீன்ஸ் நம்ம ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து ஹேர் ரிமூவல் ஹெட்போர்ட் தான். ஆக்சுவலாக இதில் வந்து ஹேரு இந்த நூல் இதெல்லாம் அழகாகவே அது வந்து எடுத்துரும். சுற்றி சுற்றி இருக்கும், நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக தண்ணியில் போட்டு ஸ்லைட்டாக நான் வந்து விம்பார் வச்சு அழகாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன் அந்த இடையில இருக்கிற அழுக்கு எல்லாமே. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாகுதுன்ட்டு. அவ்வளோ அழுக்கு இருந்துச்சுங்க இதுலேயுமே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம எடுத்தோம்ல அந்த ஹெட்போர்டு அதோட உள்ள இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு ஸ்டோர் ஆகிருக்குதுன்ட்டு. அதை ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. டக்கு டக்குன்னு இழுத்துட்டால் மொத்தமாக போயிடும். ஸோ ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக இந்த டஸ்ட் எல்லாமே எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம தண்ணியில் போடவே கூடாதுங்க. மீன்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸை போடலாம், இதை நம்ம போடக்கூடாது. ஸோ இதையுமே நான் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துட்டேங்க. இதை வந்து நம்ம தண்ணியில் போடவே கூடாது. அதை நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் இந்த வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் எதை எதை தண்ணியில் வாஷ் பண்ணணும், எதை எதை தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அந்த ராடுங்க, மீன்ஸ் ஈச் டூல்ஸ் வந்து அட்டாச் பண்ணுற அந்த ராடு, இதையுமே நான் தண்ணியில் போடலைங்க. இதை நீட்டாக நான் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டேன். எல்லா பார்ட்ஸுமே நம்ம அழகாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. நான் இந்த மாதிரி திக் கிளாத்தில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன் டே நைட்டு ஃபுல்லாகவே நான் இதை நல்லாவே காய வச்சுட்டேங்க. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஹெட்போர்டில் ஃபில்டரை வந்து இந்த மாதிரி உள்ளே போட்டுடலாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். எடுத்து உள்ளே போட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம மோட்டார் ஹெட் எடுத்துக்கணும். இந்த சைடில் அதோட கேப் நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அதை வந்து அசம்பிள் பண்ணிடணும். அதுவுமே ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வாட்டர் பாட்டில்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணி அந்த 2 டாட் மேலே இருக்கிற ஒயிட்டும் அந்த மோட்டர் ஹெட்டில் இருக்கிற அந்த சர்க்கிளும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பின்னு, இதை வந்து நம்ம உள்ளே வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, உள்ளே வந்து 2 அந்த அட்டாச்மெண்ட்ஸ் பல்லு மாதிரி இருக்கும், அதை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். அதையுமே ஈஸியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்பின்குள்ளே இருக்கிற அந்த ஃபில்டரு, அதை எடுத்து நான் இப்போ காட்டுற மாதிரி ஹெட்போர்டில் சைடில் அந்த ட்ராக்கில், மீன்ஸ் ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்கும், அதில் நம்ம உள்ளே வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மோட்டார் ஹெட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் அந்த பட்டன் போட்டு அது ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த ராடு, நீளமான அந்த ராடு, அதையுமே அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கீழே எந்தெந்த டூல்ஸ் வேணுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹெட்போர்ட்லேருந்து அந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷை வந்து நம்ம வெளியில் எடுத்தோம்ல, அதையுமே உள்ளே அட்டாச் பண்ணி அந்த ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் மாதிரி தெரியுதுல, அதை ஒரு காயின் வச்சு நம்ம இப்படி சுற்றி டைட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவைப்படல. என்னோடய கை வச்சே நான் அழகாக டைட் பண்ணி சுற்றி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, ஹெட்போர்ட்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த ராடு கூட நம்ம கனெக்ட் பண்ணிடலாங்க. நவ் நம்மளோட டைசன் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம இந்த மாதிரி ஒரு டீப் க்ளீனிங் வந்து ஒரு 10 மந்த்ஸுக்கு அப்புறமா, ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா கூட பார்த்துக்கலாம். பட் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் ஒரு நார்மல் க்ளீனிங் லைக் ப்ரஷிங் பண்ணி விடுறது கட்டாயம் அவசியங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் எப்படி க்ளீன் பண்ணேன்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் வந்து அதோட டூல்ஸு ஜஸ்ட் ஒரு 3 to 4 டூல்ஸ் தான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த 3-4 டூல்ஸை மட்டும்தான் நான் டீப் க்ளீன் பண்ணியிருக்கேன். மித்தது எல்லாமே நான் டஸ்ட்டை வந்து தட்டி தான் விட்டுருக்கிறேன். ஏன்னா நான் அதிகமாக அதில் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதில் ரொம்ப வந்து ஸ்டோர் ஆகலை, டஸ்டெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகலை. அதனால நான் அந்த 3-4 டூல்ஸ் மட்டும்தான் நான் வந்து டீப் க்ளீன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது
இருந்திருக்கணும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா please don't forget to like, share, subscribe and comment my channel. Thank you so much for watching my video. Stay tuned for another video. சொல்லவே மறந்துட்டேன், இந்த Dyson V8 vacuum cleaner பத்தின ஒரு full video நான் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் கட்டாயமா செக் பண்ணி பாருங்க. Bye.